நெகேமியா, நீ தேவனுடைய வேலையை செய்வதற்காக போகிறாய். அப்படி தேவ பணியை செய்வதற்காக நீ போகிற போது சத்துருக்கள் கட்டாயமாய் தடை செய்வதற்கு சான்ஸ் உண்டு. அபாயத்தை உண்டாக்குவதற்கான சான்ஸ் கூட உண்டு. ஒரு அற்புதமான பணியை செய்வதற்காக நீ போகிறாய் நெகேமியா. எனவே உன்னை தனியாய் அனுப்புவதிலே எனக்கு இஷ்டமில்லை. நீ மதிப்புக்குரியவன். அதிக நாட்கள் நீ வாழ வேண்டியவன். எனவே நெகேமியா, உன்னை யூதா தேசத்துக்கு கவர்னராக நியமித்து, ஒரு கவர்னருக்கு இருக்க வேண்டிய செக்யூரிட்டி எல்லாமே கூட உனக்காக ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லி சேர்வைக்காரரை, கவனிக்கணும், சேர்வைக்காரன் என்றல்ல, சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். செக்யூரிட்டி. பிரதர், ஒரு நிமிஷம் இருங்க பிரதர், இதெல்லாம் எங்க இருக்கு? நீ அதிகாரியா இங்கிருந்து போக வேண்டும் அப்படின்னு யூதா தேசத்துக்கு ஒரு அதிகாரியா, கவர்னரா அந்த ராஜா நியமித்து அனுப்பின மாதிரி இங்க இல்லையே. அப்புறம் நீங்க அப்படி சொல்றீங்க? தயவு செஞ்சு கவனிங்க. பைபிள நாம கவனமாய் தியானித்தால் புரிந்து கொள்ள முடியும். 5வது அதிகாரம் 14வது வசனம். 5:14. நான் யூதா தேசத்திலே அதிபதியாய் இருக்கும்படி ராஜாவாகிய அர்த்தசஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகி அவருடைய 20ஆம் வருஷம் தொடங்கி 32ஆம் வருஷம் வரைக்கும் இருந்த, புரியுதாங்க? யூதா தேசத்திலே எப்படி அதிபதியாய். அதிபதி என்று தமிழ் பைபிள்ல இருக்கு, கவர்னர் என்று ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது. He was appointed as a governor of Judea. கவர்னராக அதிகாரம் கொடுத்து நெகேமியாவுக்கு தேவையான, அதாவது கவர்னருக்கு தேவையான செக்யூரிட்டி எல்லாவற்றையும் ப்ரொவைட் செய்து சமஸ்த ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்து அனுப்பி வைத்தான். தேவன் ஜெபத்துக்கு பதில் தந்தால் அரைகுறை பதிலை தருகிற தேவன் நம் தேவன் அல்லவே அல்ல, முழுமையான பதிலை தருகிற தேவன். ஆனால் நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க வருகிற போது அந்த ஜெபத்திற்கான பதில் முழுமையா இருக்க வேண்டும் என்று நீ எண்ணுவா என்றால் அதற்கான கச்சிதமான பிளான் இருக்க வேண்டும். என்ன கேட்கப் போகிறாய், எதற்காக கேட்கப் போகிறாய், எவ்வளவு கேட்கப் போகிறாய், எதன் அடிப்படையில் கேட்கப் போகிறாய் என்ற தெளிவான விவரம் இருக்க வேண்டும். ஒரு நாள் ஒரு நபர் இப்படி ஜெபித்தாராம், ஆண்டவரே எனக்கு அந்த கார் வேணும் ஆண்டவரே, அது எனக்கு அவசியம் ஆண்டவரே. ஒருவேளை புது கார் வாங்கி கொடுக்கறது உங்களுக்கு கஷ்டம்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் காரா கூட இருந்தா பரவாயில்ல. புது கார் வாங்கி கொடுக்கறது ஒருவேளை நமக்கு கஷ்டமா இருந்தா செகண்ட் ஹேண்ட்ல ஒரு கார் கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவருடைய மகன் கேட்டுட்டான், செகண்ட் ஹேண்ட் காரா இருந்தா கூட பரவாயில்ல. அப்படி ஜெபம் முடிச்சவன் வந்து, டாடி என்னடா தேவன் செகண்ட் ஹேண்ட் கார் விற்கிற வேலையை எப்ப ஆரம்பிச்சாரு டாடி? என்ன கேட்டானா? இல்லடி, செகண்ட் ஹேண்ட் காரை விற்கிற அந்த கம்பெனியை தேவன் எப்ப ஆரம்பிச்சாரு டாடி? என்னடா அப்படி கேட்கிற? அப்புறம் தேவனுக்கு புது கார் வாங்கி கொடுக்க கஷ்டமா இருந்தா செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்குறது தப்புன்னு சொல்லலங்க. தேவனிடத்திலே வருகிற போது ஃப்ரெண்ட்ஸ், அவர் இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிற தேவன் என்ற சத்தியத்தை மறந்து போயிடக்கூடாதுன்னு தான் சொல்றேன். பழைய சாமான் வியாபாரமோ செகண்ட் ஹேண்ட் கார் வியாபாரமோ இந்த மாதிரி கம்பெனி ஆண்டவர் வைக்கலங்க. ஒருவேளை அந்த மாதிரி கம்பெனி யாராவது நீங்க வச்சிருந்தீங்கன்னா அப்புறம் என்ன கோவிச்சுக்காதீங்க. அவங்கவுங்க வியாபாரம் அவங்கவுங்களுக்கு பெருசா. நான் இங்கே பேசுறது தேவனை குறித்து. தேவனுடைய சன்னதியில் அவரோடு நான் ஐக்கியத்தில் முழு இருதயத்தோடு, சரி செய்யப்பட்ட இருதயத்தோடு கூட தேவனுடைய சன்னதியிலே காணப்பட வேண்டும். நினைத்ததை காட்டிலும், வேண்டிக் கொண்டதை காட்டிலும், ஆசைப்பட்டதை காட்டிலும் அளவுக்கு அதிகமான பதிலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பவர் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு உயர்த்தி காண்பிக்கிறீர்களா? பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமா இன்றும் பேசியிருக்கிறீர். நெகேமியாவின் ஜெப விண்ணப்பத்துக்கு வந்த பதில் என்னவென்பதை தியானித்தோம். மேன்மையான சத்தியங்களை இன்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். நெகேமியாவினுடைய ஜெபத்துக்கு அற்புதமான பதிலை கொடுத்தீர். நெகேமியா நினைத்ததை காட்டிலும், நெகேமியா ஆசைப்பட்டதை காட்டிலும் மேன்மையானவைகளை அருளி செய்தீர். அரைக்குறை பதில் தருகிற தேவன் நீர் அல்ல,
முழுமையாய் பதில் தருகிற ஆண்டவர் நீர். அசாத்தியங்களை சாத்தியமாக்குகிறவர், ஆச்சரிய காரியங்களை செய்கிற தேவன். உம்முடைய சன்னதியில் எங்களுடைய விண்ணப்பங்களை ஆண்டவரை கேட்டு, இந்த வேளையில் யார் யார் என்னென்ன தேவைகளோடு இருந்து இந்த ஜெபத்தில் ஒருமனப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில் எங்களை நிலைநிறுத்துங்க. ஆரோக்கியத்தின் காரியங்களில் எங்களுக்கு இறங்குங்க. பொருளாதார ரீதியாய் எங்களுக்கு இருக்கும் எல்லா தேவைகளையும் சந்திங்க. மனோரீதியா இருக்கிற எல்லா பலவீனங்களையும் அகற்றி ஆண்டவரே, குடும்பத்திலே சாந்தி சமாதானத்தையும் அருளிச் செய்து பரீட்சையில் வெற்றியையும் வேலை தேடுவதில் வெற்றியையும் கற்ப பலன் காரியத்தில் உடைய மகா பெரிய கிருபையையும் காண்பித்து உமக்கு சாட்சியாக வாழ்கிற மகா பெரிய பாக்கியத்தை அருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். you